ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வழமை போல முதலில் இலங்கை பக்கம் பார்வையை திருப்பலாம். ரணில் விக்ரமசிங்கே அரசு தலைவராக பதவி வகித்த போது அவரது அமைச்சரவையில் நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷவின் மகனும் சட்டவாளருமான ரஹிதவும் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனை தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்கவும் அதிரடியாக இன்று கைது செய்யப்பட்ட விடயமும் இந்த கைதுக்கு பின்னால் வெளிப்பட்ட பரபரப்பான விடயங்களும் ஸ்ரீலங்கா அரசியலின் இன்றைய ஹாட் டாபிக் எனப்படும் முன்னிலை விடயமாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷவின் கடைக்குட்டியான ரோஹித ராஜபக்ஷவும் இன்று ஸ்ரீலங்கா சிஐடிக்கு இழுத்தெடுக்கப்பட்டு மீரிகானாவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் அவர் மணி லாண்டரிங் எனப்படும் பணச்செலவை மூலம் பெற்ற மோசடியான பணம் முதலீடு செய்யப்பட்டதான சந்தேகங்களின் அடிப்படையில் அவரிடம் புதிய வாக்குமூலங்கள் கறக்கப்படுவதற்கு முன்னர் இந்த இருவரின் கைதுகள் இடம்பெற்றன. இந்த கைதுகள் இடம்பெற்ற பின்னரும் ரோஹித ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னரும் அமெரிக்காவுடன் இந்த வாரம் புதிய டீல்களை போட்ட அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா மீண்டும் ஒருமுறை இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு சென்று போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக அச்சுறுத்தலை கையாள்வது தொடர்பான எதிர்கால திட்டங்களை அவிழ்த்து விட்டார். அத்துடன் இனிமேல் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை கையாள்வதற்காக நாட்டில் புதிய சட்டங்கள் குதிக்க உள்ள விடயத்தையும் அது குறித்த விவரங்களையும் அவர் நாடாளுமன்றத்துக்கு சொல்லிக் கொண்டார். அனுர திசாநாயக்காவின் இந்த டைமிங் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு முன்னர்தான் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனும் சஜித்தின் கட்சியின் ஒரு தொகுதி அமைப்பாளரும் பாதாள முகங்களுடன் போட்ட டீல்களின் பகிரங்கத்தின் பின்னால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் 1.2 லட்சம் ரூபாய், அதாவது 120 மில்லியன் ரூபாவை இந்த பாதாள உலகத்துடனான டீல்களுக்காக பெற்று ஸ்ரீலங்காவின் பிரபல கொடிய பாதாள முகமான ஹரக்கட்டா நதுன் சிந்தக்கவுடன் செய்த டீல்கள் அம்பலப்பட்ட பின்னர் இந்த கைதுகள் இடம்பெற்றன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இப்போது ஹரக்கட்டா உள்ளே இருக்கின்றார். அவர் தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். ஆனால் இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளே உள்ள ஹரக்கட்டாவை அந்த சட்டத்திலிருந்து வெளியே எடுத்து அவரை ஒரு சாதாரண குற்ற கைதியாக மாற்றி அவரை தடுப்பு காவலில் வைத்த பின்னர் அவரை சுலபமாக வெளியே பிணையில் எடுப்பதற்காக ஸ்ரீலங்கா சிஐடி அதிகாரிகளுக்கு ஹரக்கட்டா தரப்பு பெரியதொரு லஞ்ச தொகையை வழங்கும் டீலை செய்ததாகவும் இந்த டீலுக்காக முன்னாள் நீதியமைச்சரின் மகனும் சஜித் அணியின் இன்னொருவரும் இடைத்தரகர்களாக செயற்பட்டு 120 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொள்ள முனைந்ததான டீல்கள் அம்பலப்பட்ட பின்னர் தான் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த டீல் ஸ்ரீலங்கா சிஐடியினர் நாட்டின் பயங்கரவாத தடை சட்டத்தை தாம் விரும்பியது போல ஒருவர் மீது தொடுக்க அல்லது அவரிடமிருந்து அகற்ற வல்லமை கொண்டவர்கள் என்பதையும் மறுபுறத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பார்த்தால் தமிழ் இளைஞர்கள் மீது இந்த ஸ்ரீலங்கா சிஐடியினர் தாம் விரும்பியது போல எதேச்சாதிகாரமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கடந்த காலங்களில் பிரயோகித்திருப்பார்கள் என்பது இன்றைய இந்த நகர்வின் மூலம் அம்பலப்படுத்தப்படுகின்றது. இந்த டீல் தொடர்பாக ஸ்ரீலங்கா விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் பணிப்பாளர் அருண வர்ஷா விதானவும் தூக்கப்பட்டதாகவும் புதிய செய்திகள் வந்துள்ளன. தெற்கில் இவ்வாறான அதிர்வுகள் வேற வவுனியா மாநகர சபையின் முதல்வரையும் சாவச்சேரி நகரசபையின் பிரதி தவிசாளரையும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிரடியாக நீக்கிய விடயம் புதிய அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது. ஆளுநரின் சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி கந்தையா அரியநாயகம் ஆய்வு செய்து சமர்ப்பித்த அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த இருவரும் உடனடியாக, அதாவது நேற்றிலிருந்து பதவி நீக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த வர்த்தமானியில் ஆளுநர் வவுனியா முதல்வரும் சாவச்சேரி நகரசபையின் பிரதி தலைவரும் அதிகார முறைகேடுகளை செய்ததால் இந்த பதவி நீக்கங்கள் வருவதாக ஆளுநர் தரப்பு குறிப்பிட்ட நிலையில் இந்த பதவி நீக்கங்கள் தான் ஆளுநர் தரப்பின் அதிகார முறைகேடு என்ற விமர்சனங்கள் தெற்கில் இருந்து வந்துள்ளன.
ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி ஆணையாளர் பிறப்பித்த ஒரு சுற்றறிக்கையை விமர்சித்ததால் தான் சாவகச்சேரியின் உப தவிசாளர் இவ்வாறு பழிவாங்கப்படுவதான விமர்சன குரல்கள் எழுந்துள்ளன. அனுர அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் இருக்கும் சூழலில் எதிர்ப்பு குரல்களை அடக்கவும் விமர்சகர்களை தண்டிக்கவும் ஆளுநரின் அதிகாரங்களையும் அரச அதிகாரத்தையும் பயன்படுத்தி வருவதாகவும் தெற்கில் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்களின் விமர்சனங்களும் கூட இந்த வடக்கின் நகர்வுக்காக வந்திருக்கின்றது. இந்த நிலையில் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் குறித்த விடயம் மீண்டும் ஸ்ரீலங்காவின் அரசியலில் அதிர்ந்து கொள்கின்றது. புலிகளின் தங்கத்தில் அரசு தரப்பிடம் இருக்கும் வகிவாகம் 3 மாதங்களில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்த ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர வடக்கு கிழக்கு தமிழர்களின் தங்கத்தை ஸ்ரீலங்கா இராணுவம் கைப்பற்றவில்லை என வலிந்து எங்கப்பெண் குதிரைக்குள் இல்லை என்ற பாணியிலும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனினும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் புலிகளின் வைப்பகங்கள் மற்றும் களஞ்சியங்கள் முகாம்களிலிருந்து சுமார் 150 கிலோ பெறுமதியான தங்க நகைகள் மட்டுமே கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த கிலோ கணக்கு தங்கம் சில பதிவுகளில் 80 கிலோவாக கூறப்படுகின்றது. இந்த நகைகளின் உரிமையாளர்கள் குறித்து எந்த தகவலும் ஸ்ரீலங்கா இராணுவ தரப்பிடம் இல்லை என்பதால் இன்னும் 3 மாத காலத்திற்குள் இந்த நகைகள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் உரிமையாளர்கள் விரும்பினால் அவற்றை ஆவணங்களை காட்டி இல்லை என்றால் ஆதாரங்களை காட்டி மீளெடுக்கலாம் எனவும், அதாவது சட்ட ரீதியாக அவற்றின் உரிமையாளர்கள் அதனை உரிமை கோரலாம் எனவும் அதற்கு வாய்ப்பளிக்கப்படும் எனவும் இவர் அனுரவின் அந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிக் கொள்கிறார். இவ்வாறு கடந்த 2014 அடையாளங்கள் மற்றும் ஆவணங்கள் சரியாக உறுதிப்படுத்தப்பட்ட 2015 பேருக்கு அவர்களின் தங்கநகைகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அருண ஜெயசேகரா குறிப்பிட்டதுடன் புலிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட தங்க நகைகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயோ அல்லது தேர்தல் பரப்புரைகளிலேயோ எந்த ஒரு வாக்குறுதிகளும் வழங்கப்படவில்லை என்பதையும் வலிந்து கூறியமை இன்னொரு உன்னிப்புக்குரிய ஒரு விடயம். அதாவது இந்த நகைகளை ஒப்படைக்க வேண்டிய கடப்பாடு ஒன்றும் தமக்கு கட்டாயமாக உரித்துடையதல்ல, அதனை தாம் கட்டாயமாக செய்ய வேண்டியது இல்லை என்பதே இதன் அர்த்தப்படுத்தலாகவும் இருக்கக்கூடும். புலிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட தங்க நகைகள் குறித்து தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயோ அல்லது தேர்தல் பரப்புரைகளிலேயோ எந்த ஒரு வாக்குறுதிகளும் இல்லை என்பதை அனுர தரப்பு குறிப்பிட்டாலும் இந்த தங்கம் குறித்த உண்மையான கதைகளை 2009 பின்னர் பல வருடங்களில் எதிர்க்கட்சி தரப்பாக இருந்து தற்போது ஆட்சி தரப்பாக மாறிய ஜேவிபி மேற்பார்த்த அனுர தரப்பு அறியாததும் அல்ல. அப்போது கேபி ஆகிய குமரன் பத்மநாதனிடம் இருந்ததாக கூறப்படும் எல்டிடி தங்கம் குறித்து வெளியான தகவல்கள் மறைபொருளானவை அல்ல. அவையெல்லாம் பரபரப்பாக ஸ்ரீலங்காவின் அரசியல் அரங்கில் சுற்றி சுழன்றிருந்தன. 2009 ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு, அதாவது இனப்படுகொலைக்கு பின்னர் அதே ஆண்டு ஆகஸ்டில் மலேசியாவில் வைத்து ஸ்ரீலங்கா உளவுத்துறையால் கேபி கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்த விடயம். அதன் பின்னர் புலிகளின் தொன்கணக்கிலான தங்கமும் புலிகளின் சர்வதேச சொத்துக்களின் ஒரு பகுதியும் ராஜபக்சக்களின் கைகளுக்கு சென்றதாக கதைகள் எல்லாம் பரவியிருந்தன. கேபி கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் கடுமையாக நடத்தப்படாமல் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாயாவின் நேரடி பாதுகாப்பில் அவர் சொகுசாக வைக்கப்பட்டமைக்கு இந்த தங்கம்தான் காரணம் எனவும், இவை அப்போது அரசாங்கத்தின் திறசேரிக்கு செல்லாமல் ராஜபக்சக்களால் சுருட்டப்பட்டு விட்டதான கதைகள் எல்லாம் எதிர்க்கட்சிகளால் சொல்லப்பட்டமையை நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். கேபியோ தான் இறுதிக்கட்ட போரின் போது மலேசியாவில் தலைமறைவாக மட்டுமே வாழ்ந்ததாகவும் தன்னிடம் புலிகளின் தங்கம் உட்பட்ட எந்த சர்வதேச சொத்துக்களும் இல்லை என எல்லாம் கூறியிருந்தார். இதுவும் பழைய விடயம். இப்போது மீண்டும் புலிகளின் தங்க கதைகள் முன்னரங்குக்கு வருகின்றன. புலிகளின் தங்கம் தொடர்பாக இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக இருந்த தற்போதைய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் இந்த மாதம் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் தோன்றி இந்த தங்கம் தொடர்பாக வாக்குமூலத்தை வழங்கி கொண்ட போது கேபி கைது செய்யப்பட்ட போது தான் இராணுவ தளபதியாக பதவியில் இல்லை எனவும் முப்படைகளின் தலைமை அதிகாரியாக இருந்ததால் புலிகளின் இந்த தங்கம் இல்லை என்றால் இந்த சொத்துக்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டன என்ற விவரம் தனக்கு தெரியாதென வழுவிக்கொண்டார். எனினும் இப்போது இந்த தங்கம் எங்கே மறைந்தது என்பது குறித்த கதைகள் வரும் நிலையில் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் அரசு தரப்பிடம் இருப்பது ஒரு பகுதி எனவும் மீதி எங்கே என்பதும் ஒரு கேள்வி. இந்த அரசு தரப்பிடம் இருக்கும் இந்த சொற்ப தங்கம் தான் 3 மாதங்களில் நீதிமன்றங்களில் ஒப்படைக்கப்படும் என அனுர தரப்பு கூறிக்கொள்கின்றது. ஆனால் அனுர அரசாங்கம் தற்போது கூறுவது புலிகளுடன் தொடர்புடைய ஒரு தங்கத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே, அதாவது விடுதலை புலிகளின் தங்க இருப்பு 2 வகைகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதில் ஒரு பகுதி தான் புலிகளின் வைப்பகங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பொதுமக்களின் அடவு வைக்கப்பட்ட நகைகளாக 80 கிலோ தங்கமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆனால்
புலிகளின் தலைமையின் கட்டுப்பாட்டில் இருந்த பெரும் தங்க கட்டிகள் குறித்த விடயம்தான் இப்போது சுற்றிச் சுழல்கின்றது. அவை எங்கே என்ற கேள்விகள் வருகின்றன. விடுதலை புலிகளின் போர்க்கால நிதியாக அந்த தங்க இருப்பு இருந்ததாகவும் இந்த தங்க கட்டிகள் பின்னர் சுருட்டப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அண்மையில் ஒரு சிங்கள யூடியூப் பதிவரும் தனது சேனலில் எல்டிடி ரத்னம் கெனாவ பைலட் மரலா, அதாவது புலிகளின் தங்கத்தை கொண்டு வந்த பைலட் கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு பரபரப்பான செய்தியை தனது காணொளியில் சொல்லியிருந்தார். இது ஒரு முக்கியமான விடயம். இறுதிக்கட்ட போரின் முடிவில் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து பெரும்பாலான தங்கம் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த தங்க நகர்வுடன் தொடர்புடைய ஒரு உலங்குவானூர்தியின் பைலட் உட்பட்ட முக்கிய நபர்கள் பின்னர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதாகவும் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் இந்த காணொளியில் சொல்லப்பட்டது. புலிகளின் தங்கத்தை கொண்டு வந்த விமானி கொல்லப்பட்டார் என இந்த யூடியூப் சேனலில் குறிப்பிடப்பட்டாலும் இந்த விடயம் இது ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட், அதாவது சமூக ஊடகங்களில் பரபரப்பை தோற்றுவிப்பதற்காக கூறப்பட்ட ஒரு கதை என்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த புலிகளின் தங்க கதை இதுவரை சட்டபூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. கடந்த 2019 அரசு தலைவர் தேர்தல் காலகட்டத்தில் கூட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஏற்பாடு செய்த ஒரு ஊடக மாநாட்டில் தங்களை வெள்ளை வாகன ஓட்டுநர்கள் என கூறிக்கொண்ட இருவர் தொன்கணக்கில் விடுதலை புலிகளின் தங்கத்தை கொழும்புக்கு தாம் கடத்தி வந்ததாக கூறினாலும் பின்னர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நபர்கள் போலியானவர்கள் என்றும் அரசியல் உள்நோக்கத்துடன் இவர்கள் இந்த கதையை சொன்னதாகவும் ஸ்ரீலங்கா செய்தியினர் ஒரு விளக்கத்தை அளித்ததையும் இந்த நபர்களை விசாரணை செய்ததையும் நீங்கள் இப்போது நினைவூட்டிக் கொள்ளலாம். எதுவாறோ புலிகளின் தங்கம் எங்கே சென்றது என்ற வினா இன்னமும் பரபரப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கும் நிலையில்தான் இலங்கையில் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் மற்றும் பாதாள உலகை ஒழிப்பதற்கு தமது அரசாங்கம் புதிய சட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தப் போவதாக இன்று நாடாளுமன்றத்தில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா சொன்னாலும் அதே அரசாங்கத்திற்கு இந்த தங்கம் எங்கு சென்றது என்பதை உளசுத்தியாக நாட்டு மக்களுக்கு கூறுவதற்கும் கடப்பாடு இருப்பதாகவே கருதப்படுகின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நினைக்க கொண்டால் வெனிசுலாவின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் 7.5 ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அந்த நாட்டை உலுக்கியுள்ளன. தலைநகர் கராக்கஸ் உட்பட்ட இடங்களில் இந்த நிலநடுக்கத்தால் அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் இதுவரை குறைந்தது 32 பேர் பலியாகி 700 பேர் காயமடைந்ததாக வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்திருக்கின்றார். ஏனென்ற அரசு தலைவர் மதுரோ தற்போது அமெரிக்காவின் சிறையில் இருக்கின்றார். ஆனால் இவை ஆரம்ப அறிக்கையிடல் என்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. தற்போது வெனிசுலாவில் அவசரகால அறிவிக்கப்பட்டு மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. நூற்றுக்கணக்கான அவசரகால பணியாளர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சேதமடைந்த கட்டிடத்திலிருந்து தப்பித்த ஒரு நகரவாசி இந்த காட்சி ஒரு திகில் படத்தை நினைவூட்டுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவது நடுக்கம் 7.2 ரெக்டர் அளவில் பதிவான பின்னர் 40 செகண்ட்களுக்கு பின்னர் இரண்டாவது நடுக்கம் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தும் வகையில் வந்திருக்கின்றது. இந்த நடுக்கத்தில் தான் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. அடுத்து ஐரோப்பிய வெப்ப அலை நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள இந்த ஹீட் டோம், அதாவது வெப்ப குவிமாடம் பல உயிர்களை பறித்து வருகின்றது. உயிர் பலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வந்தாலும் மொத்தமான நேரடி உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னமும் கணக்கிடப்படவில்லை, அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. பிரான்சில் நேரடி மற்றும் மறைமுக வெப்ப பலிகள் ஏற்பட்டுள்ளன. வெப்ப அலை தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் நீராட முனைந்த 48 பேர் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர். இவர்களில் பாரிஸின் புறநகரை பகுதியான லுபூஜே நகரில் வசிக்கும் தமிழ்குமரன் என்ற 26 வயதான ஈழத்தமிழ் பூர்வீக இளைஞரும் துன்பியல் ரீதியாக பலியாகியுள்ளார். நீரில் மூழ்கிய இவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சிகிச்சை பலனின்றி நேற்று மரணித்ததாக தெரிகின்றது. ஸ்பெயினில் ஜூன் 21 அன்று ஆரம்பித்த வெப்ப அலை தீவிரமாக தாக்கியதில் 108 வெப்பத்தாக்க மரணங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்பெயினின் சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரான்ஸை பொறுத்தவரை இந்த வெப்ப அலை தீவிரமாக இருக்கின்றது. பிரான்ஸ் தான் அதிக அளவு பாதிப்புகளை சந்தித்த நாடாக இருக்கின்றது. பிரான்சின் பிரதான நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ள இந்த வெப்ப அலையானது நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் 40 பாகை செல்சியஸை கடந்த வெப்ப தாக்கத்தை உருவாக்கி இருப்பதால் இன்றும் பல இடங்களில் சிவப்பு எச்சரிக்கை நிலை தொடர்கின்றது. பாரிஸ் நகரில் நேற்று வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டி இருக்கின்றது. அது தற்போது சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் பாரிஸ் நகரம் இருக்கின்றது. கடந்த 180 ஆண்டுகளில் இவ்வாறு உயர் வெப்பநிலை பாரிஸ் நகரில்
பதிவானவை இது, அதாவது நேற்று 4வது முறையாகும். இந்த வெப்பநிலை இந்த வார இறுதியில் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை 40 பாகை கடந்து 42 பாகை வரை எட்டும் என பரவலாக கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்று வியாழக்கிழமை மாலை முதல் அட்லாண்டிக் கரையோரத்தில் வெப்பநிலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மேற்கில் நிலவும் இந்த தணிவு நாடு முழுவதும் பரவுவதற்கு சிரமமாக இருக்கின்றது. ஏனென்றால் காற்று அசையாமல் இருப்பதால் இந்த குளிர் காற்று பிரான்சின் உட்பகுதிகளுக்கு செல்வதில் சிரம நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவும் அதன் வரலாற்றில் மிகவும் வெப்பமான ஜூன் மாத நாளை நேற்று பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன, போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன, தொடர்ந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதிலும் இன்றும் வெப்பம் தீவிரமாகவே இருக்கும். இன்றும் நாளையும் இந்த வெப்ப அலை தொடரும் என்றும் 38 பாகை வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பிருக்கும் என்றும் பிரித்தானியாவின் வானிலை ஆய்வு மைய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.